நீங்கள் வழக்கமாக செய்கிற சிக்கன் 65 விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் வாங்கி இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்தில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்ல உப்பு காரம் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம வந்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து 50 ml வந்து தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் 65 நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். 50 ml தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால மேலே மொறுமொறுப்பாகவே இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வேகிற டைமில் வந்து அப்படியே போய் அடியில் போய் தங்கிக்கும். முடிஞ்ச வரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இருந்தால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நம்ம எல்லாத்தையுமே மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கன் 65 பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம வந்து அதில் ஒன்று ஒன்றா கேப் விட்டு போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு நம்ம வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் 65 நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் 65 ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இந்த சிக்கன் 65 வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஹைதராபாத் தம் பிரியாணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லாருமே பார்த்து செய்கிற மாதிரி பக்குவமாக செஞ்சு காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. தேங்க்யூ.